Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Hi guys, welcome back to Rishi Trading School. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரைடேக்குரிய ப்ரீமியம் லைன்ஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி வந்து நேரோ சிபிஆர் ஸ்டாக், இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக் எல்லாமே கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்துருந்த எல்லாமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி வந்து மண்டேக்குரிய ப்ரீமியம் லைன்ஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி நேரோ சிபிஆர் ஸ்டாக், இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக் எல்லாமே நான் கொடுத்துருவேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் கைஸ். இதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. உங்களோட ஓன் நாலேஜை வச்சு மட்டும் ட்ரேட் எடுங்க. நான் சொன்னால யார் சொன்னாலுமே அதை நீங்கள் கேட்காதீங்க. உங்களோட ஓன் நாலேஜில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ஓன் நாலேஜ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ எதுக்கு நீங்கள் இதெல்லாம் தரீங்க அப்படின்னா, இது எல்லாமே என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ், இது எல்லாமே நான் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து படித்தது. அதில் எந்த இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகுது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்மில் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மார்க்கெட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலே ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் கண்டிப்பாக. அதை வந்து நான் எப்படி சொல்கிறது, அதை வந்து நான் காமிக்கிறதுக்கு தான் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோட டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுறேன். நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே வந்து யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்துடும். அதேமாதிரி வந்து இன்ஸ்டாகிராம்லேயே டெய்லி அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. நிஃப்டி என்ன பண்ணியிருக்குன்னா, டேரெக்டாக வந்து இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. நேற்று வந்து லோக்கல் ஹாலிடே, அதனால வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்குது. கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கரெக்டாக பாருங்கள், நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. கீழே வந்து க்ளோசிங் கூட வைக்கல. கரெக்டாக அங்கேருந்து கேண்டில் என்ன இருக்குது, ஒரு அடுத்த ரெண்டாவது கேண்டில் வந்து நல்ல புல்லிஷ் கேண்டில் போயிருக்குது. போயிட்டு என்னது, நம்மளோட மந்த்லி ஜோனில் ஹையை டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் டேரெக்டாக ஃபாலோ எங்கே வந்து சப்போர்ட் இது பாருங்க. எந்த டீவியேஷன்ஸும் கிடையாது, எந்த பிசுருமே கிடையாது. டைரெக்டாக இங்கே டச் பண்ணி கீழே கூட க்ளோசிங் வைக்கல, மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. அடுத்த கேண்டில் நல்லா ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்காங்க. டைரெக்டாக அங்கேருந்து மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இது 335 பாயிண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், 340 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம பாதி கேப்சர் பண்ணியிருந்தாலே நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆப்ஷன்ஸில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஆப்ஷன்ஸு, அதையும் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த ஆப்ஷன்ஸ்லேயுமே இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். இந்த இண்டிகேட்டர் வந்து என்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது கைஸ். இது வந்து என்னோட பர்சனல் யூஸ், அதனால் வந்து நான் அதை பப்ளிக்கில் ப்ரொவைட் பண்ண முடியாது. இந்த லெவல்ஸ் எல்லாமே டெய்லி ஓப்பன் ஆகும், அதனால் இதுவுமே என்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா, கரெக்டாக இந்த இண்டிகேட்டர் ஆப்ஷன்ஸ்லையுமே ஒர்க் ஆகும். ஆனால் ஆப்ஷன்ஸில் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் மேனிபுலேட் பண்ணுவாங்க, அதனால் அது கரெக்டாக இருக்காது. நம்ம வந்து இண்டெக்ஸில் யூஸ் பண்ணிட்டு இதை வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கரெக்டாக பாருங்கள், இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 49.50 என்ட்ரி எடுத்துருப்போம். இல்லைனா ஒரு 55 கூட வச்சுக்கோங்க. 55 என்ட்ரி எடுத்திருந்தாலுமே பாருங்கள், ஆல்மோஸ்ட் 266%, 250% அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 100% கேப்சர் பண்ணி தான் பத்தலையா நமக்கு. ஒரு 10,000 போட்டால் ஒரு 10,000 ப்ராஃபிட், 1 lakh போட்டால் 1 lakh ப்ராஃபிட். நான் வந்து ஹாஃப் சொல்கிறேன், ஃபுல் ரேலிலாம் கேப்சர் பண்ணியிருந்தேன்னா மாசம் இன்னைக்கு. ஓகேங்களா, நான் வந்து இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ண மாட்டேன், ஏன்னு சொல்லி நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து ஒன்லி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன். இண்டெக்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன். இப்போ தான் நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் எல்லாத்தையும். இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் ஜோனை டெஸ்ட் பண்ணி தான் அங்கே போயிருக்கு. அதையும் பார்ப்போம். நம்ம பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான், சேம் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து க்ளோசிங் கீழே வைக்காம மேலே வச்சிருக்காங்க. வச்சு மேலே போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி கரெக்டாக வந்து நம்ம சப்போர்ட் ஜோனில் கீழே க்ளோசிங் கூட வைக்கல பாருங்க. சப்போர்ட் ஜோன் வந்து டேரெக்டாக ரேலி தான் பேங்க் நிஃப்டியுமே. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 735 பாயிண்ட், சரியான ரேலி இன்னைக்கு. நான் இதை லைவ்ல உட்காந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன், ஆனால் ட்ரேட் எடுக்கல. நம்மளோட ரூல்ஸை என்றைக்குமே பிரேக் பண்ணக்கூடாது. டெக்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அதுதான் ரூல்ஸ். ஓகேங்களா கைஸ், என்னோட ரூல்ஸ் அது, நான் அதனால் பண்ணல. நிஃப்டியுமே பாருங்கள், சேமஸ் பேங்க் நிஃப்டினா ஓப்பன் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு. கரெக்டாக வந்து நம்மளோட சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்து என்ன பண்ணிருக்கு, அதே மாதிரி ஒரு ரேலி இன்னைக்கு, சரியான ரேலி. அதே மாதிரி இந்த இடத்துலையுமே நமக்கு நல்ல ரேலி. இந்த டேவுமே கரெக்டாக இந்த இடத்துல தான் நமக்கு சப்போர்ட் லைனோ இல்லை ஏதோ ஒரு ஜோன் இருந்துச்சு. நிஃப்டிலையுமே ரேலி, எல்லா இண்டெக்ஸுமே ரேலி. பார்த்தீங்களா, சரியான ரேலி இதுவுமே. அன்றைக்குமே மந்த்லி இந்த மாதிரி ஒரு 4 ரேலி நமக்கு கிடைச்சாலே போதும் கைஸ், சரியான ப்ராஃபிட் வரும் நமக்கு ஆப்ஷன் பையிங்கில். மிட் கேப் என்ன பண்ணியிருக்கு, நிஃப்டி பேங்க் நிஃப்டியுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்காங்க. ஏன்னா நான் என்ன சொன்னேன், மிட் கேப்பு நிஃப்டி வாட்ச் பண்ணி பாருங்கள், நம்மளோட லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் சொன்னோன்னா. ஏன்னா அது வந்து எக்ஸ்பைரிக்கு கிட்டக்க இருக்குது. மண்டே வந்து மிட் கேப்பு, டியூஸ்டே வந்து நிஃப்டி பாருங்கள் கரெக்டாக டேரெக்டாக வந்திருக்காங்க. நம்மளோட ரெசிஸ்டன்ஸோட டச் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி செகண்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் கொடுத்துருந்தோம். இது R1, இது R2 கரெக்டாக டச் பண்ணிட்டு ஃபாலோ ஆயிருக்காங்க. நம்மளோட பேண்டில் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இந்த சப்போர்ட் எடுத்த டயத்தில் தான்
ஆல்மோஸ்ட் எல்லா இண்டெக்ஸுமே சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. டேரெக்டாக அங்கேருந்து ஒரு ரைஸு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே க்ளோசிங் வச்சுட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. சூப்பராக பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் பாருங்கள், இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸு இந்த 3 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நான் என்ன சொன்னேன், வாட்ச் பண்ணால் போதும் ரேலி கிடைக்கிறதுக்கு சான்சஸ்ன்னு சொன்னேன். பாருங்கள், எஸ்பிஐ லைஃப் கீழே வந்துருக்குது. கரெக்டாக நம்மளோட வீக்லி ஜோனில் சப்போர்ட் எடுத்துருக்கிறது. இந்த பிளாக் கலர் லைன் வந்து மந்த்லி சிபிஆர், ப்ளூ கலர் லைன் இதே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வீக்லி சிபிஆர். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 2%. 2%ன்றது வந்து ஆப்ஷன்ஸ்லனா சரியான காசு. ஹெச்டிஎஃப்சி பாருங்க, கரெக்டாக உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் வந்திருக்கான். சப்போர்ட் ஜோன்லேருந்து கரெக்டாக மேலே போயிருக்காங்க. அதுவுமே ஆல்மோஸ்ட் 2% நினைக்கிறேன். இல்லை, 1.30%. சன் டிவி 2% நினைக்கிறேன் லோவில் இருந்து. சன் டிவிலாம் பாருங்க வந்து டச் தான் பண்ணியிருக்கான், உள்ள கூட கேண்டில் இல்லை. சரியானது இதுதான். சன் டிவி ஆல்மோஸ்ட் 3.5% கூட வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட். அடுத்து இந்த இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அடுத்து செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் இது கொடுங்கன்னு சொன்னேன். இதில் பாருங்க, இன்னைக்கு டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமான ரேலி. நான் இன்னைக்கு டெக் ஸ்டாக்ஸில் எடுத்துனா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணேன். நீங்கள் அவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கல. ஓகே, ஆனால் இன்னைக்கு வீக்கெண்ட் எப்படியோ ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணேன். நம்மளோட ப்ராஃபிட் ஒன்றா செக் பண்ணி பாருங்க கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும். இப்போ ஓப்பன் ஆனதே சப்போர்ட்டில் டச் பண்ணிட்டு டேரெக்டாக ஒரு ரேலி, சரியான ரேலி. 4.5%, ஆல்மோஸ்ட் 4.25%. நெஸ்லே நல்ல ரேலி. ஓகேங்களா? நெஸ்லேயுமே என்ன பண்ணியிருக்கு, கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த இடத்துல சிபிஆர்லேயும் சப்போர்ட் எடுத்துருக்கு. டேரெக்டாக ஒரு ரேலி ஃப்ளையிங் தான். இங்கே பார்க்குறப்போ உங்கள் 2% இருக்கும். கீழேருந்து லோலேருந்து பார்த்தா 2.5% ஆல்மோஸ்ட். பிரிட்டானியாவும் ஓகே, ஓரளவுக்கு நல்ல ரேலி தான். ரிலையன்ஸ் தான் என்ன தெரியல கைஸ், ரீசெண்ட் டேஸில் நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே அழகாக ஒர்க் பண்ணுறான். இங்கே பாருங்கள், டச் பண்ணிட்டு ஃபால். அடுத்த நாள் பாருங்கள், இங்கே டச் பண்ணிட்டு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸு, மறுபடியும் ஃபால். அடுத்து இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்கான், மேலே போய் டச் பண்ணியிருக்கான், மறுபடியும் கீழே வந்து டச் பண்ணியிருக்கான். எந்த பிசுறுமே இல்லாமல் மறுபடியும் மேலே போய் டச் பண்ணியிருக்கான். இனிமேல் ரிலையன்ஸுமே நான் ஸ்டாக்ஸில் வாட்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். அடுத்து இதில் வந்து அசோக் லேலண்ட் நல்ல ரேலி. ஓப்பனிங்லேருந்தே மேலே தான் போயிட்டுருக்கான். டைட்டனுமே கரெக்டாக பாருங்கள், நம்மளோட சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்து கரெக்டாக போய் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் க்ளோசிங். இந்த இண்டிகேட்டரோட வேல்யூ உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா கைஸ்? இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் 2.3%. கோல்பால் ஃபஸ்ட்டு கேண்டில்லாம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சைடு வைஸில் போயிருக்கேன், விட்டுருங்க. அடுத்து வந்து நார்மல் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 22. நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இதை தான் ப்ரிஃபரன்ஸு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இது, செகண்ட் ப்ரிஃபரன்ஸு இந்த 9 ஸ்டாக்ஸு, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு டைம் இருந்து அனலைஸ் பண்ண டைம் இருந்தால் இதை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், இன்னைக்கு கிளென்மார்க் தான் டாப் F1ஓட 10th ஸ்டாக்கு. நம்ம முன்னாடி அனலைஸ் பண்ணி வெனஸ்டேவே இது கொடுத்துட்டோம். இந்த நேரோ சிபிஆர், இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரேலி கொடுக்கும் கைஸ். அந்த ரேலியில் நீங்கள் 5%ல கேப்சர் பண்ணவும் தேவையில்லை. ஒரு 2%, 2.5% ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணாலே உங்களுக்கு அமௌண்ட் வந்து டபுள் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. கிளென்மார்க்கில் எனக்கு இங்கனக்குள்ளே என்ட்ரி எடுக்கலாம்னு வெயிட் பண்ணேன். ஜோனை கட் பண்ணோன்னே லைட்டாக ஜம்ப் பண்ணி இங்கே போயிட்டான். ஒன்றுமே பண்ண முடியல, வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, பரவாயில்ல. அடுத்து எம்என்எம்மே ஃபஸ்ட் கேண்டில் நல்ல மேலே போயிட்டு முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே வந்துருங்க. மறுபடியும் இது வந்து சைடு வைஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 கேண்டில் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. பெல்லு ஆல்மோஸ்ட் நல்ல ரேலி தான், இது கேப்சர் பண்ணியிருக்கலாம், அதனால தான் போயிருக்கான். கான்கோருமே நல்ல ரேலி தான் கைஸ். இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே மேக்ஸிமம் பாருங்க 2%. இது வந்து 2%ன்றது ஓப்பனிங் நேத்தோட க்ளோசிங்லேருந்து நினைக்கிறேன். ஆமாம், நேத்தோட க்ளோசிங்லேருந்து. நீங்கள் லோவில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட் இருக்கும். ஆல்மோஸ்ட் இது பாருங்க 3%. பிண்டு வேணாம், பிண்டில் வந்து கொஞ்சம் லோ லிக்விடிட்டியாக இருக்கும். டாடா ஸ்டீல் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, பட் நல்ல ரேலி கொடுத்துருக்கான். பெல் பாருங்க, கரெக்டாக சிபிஆரில் சப்போர்ட் எடுத்துருக்கான். ஃப்ளையிங்கு எங்கே வந்து க்ளோசிங் வச்சுருக்கான், நம்மளோட ரெசிஸ்டன்ட் டச் பண்ணியிருக்கான். அதேமாதிரி உள்ளே வந்து ப்ளூ கலர் லைன் தான் என்ன சொல்லியிருக்காங்க, வீக்லி சிபிஆர் டச் பண்ணிட்டு கீழே க்ளோசிங். ஐசிஐசி பேங்க்குமே நல்ல ரேலி. பாருங்கள், நம்மளோட மந்த்லி ஜோனில் சப்போர்ட் எடுத்து டேரெக்டாக வீக்லி ஜோனில் போய் க்ளோசிங் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க. டாபர் பாருங்கள், டாபர் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஹை நிறைய தாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியலனா ஓல்டு வீடியோஸில் போய் பாருங்கள், நிறைய தாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன், கிளியராகவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓப்பனில் கேண்டில் டேரெக்டாக ஃப்ளைங் தான் ஸ்டாக்கு.
அடுத்து வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் ஓகே, நல்ல ரேலி தான் இதுவுங்க. அவ்வளோதான் கைஸ். அடுத்து நம்ம வந்து மண்டேக்குரிய ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியம் லைன்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம மண்டே லெவல்ஸ் பார்ப்போம். இது வந்து 2 ரெசிஸ்டன்ஸு, இது 2 சப்போர்ட்டு. இது வந்து டே ஹையோ டே லோவோ இல்லை ப்ரீமியம் கேண்டிலோட ஹையோ இதை வச்சு ட்ரா பண்ணுறது கிடையாது. இது வந்து பேஸ்ட் ஆன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு ட்ரா பண்ணுறது கைஸ். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோட இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. மறுபடியும் சொல்கிறேங்க, இது பேஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோட 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட் கைஸ். ஓகேங்களா? அடுத்து பேங்க் நிஃப்டி போகலாமா? அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு இது வந்து 2 சப்போர்ட்டு, இது 2 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா கைஸ்? அடுத்து ஃபின் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் தான் நாளைக்கு என்ன பண்ணணும், நம்ம மஸ்ட்டாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா அதுதான் எக்ஸ்பைரி. மண்டே வந்து நாளைக்கு நான் மண்டே சொல்கிறேன். மண்டே வந்து மிட் கேப் எக்ஸ்பைரி, டியூஸ்டே வந்து ஃபின் நிஃப்டி. அப்போ அந்த 2 இண்டெக்ஸ் தான் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ். ஏன்னா லெவல்ஸ் அதுக்கு தான் குட்டியாக இருக்கும். ஓகேங்களா கைஸ்? இது ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ். அடுத்து மிட் கேப், இது வந்து மிட் கேப்போட லெவல் கைஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போகலாமா? இப்போ ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்சைட் நேரோ சிபிஆர் மண்டே ஸ்டாக்ஸ் வந்து வெறும் 2 ஸ்டாக்ஸ் தான் வந்திருக்கு. இந்த 2 ஸ்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த ஒரு 6, இந்த ஒரு 3 போ ஸ்டாக்ஸு, இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? இந்த நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த நார்மல் நேரோ சிபிஆர். ஓகேங்களா? இது வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக 16 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. இந்த 16 ஸ்டாக்ஸில் இந்த 2 ஸ்டாக்ஸும் ஆட் ஆயிரும். அந்த 2 ஸ்டாக்ஸ் எந்த 2 ஸ்டாக்ஸ்? பந்தன் பேங்க்கும் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்கும், பந்தன் பேங்க்கும் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? அப்போ அது போகனா 14 ஸ்டாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் அதில் ஒரு சம்திங் ஸ்டாக்ஸு. ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலுமே இதில் ஒரு 14, அதில் ஒரு 6, 20, 25, ஒரு 25 ஸ்டாக் தான் கைஸ் கரெக்டாக வரும். நீங்கள் எஃப்என்ஓவில் ஆல்மோஸ்ட் 180 to 185 ஸ்டாக்ஸ் நினைக்கிறேன். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ரேலி ஃபைன் பண்ணுறது கஷ்டமாக ஈஸியாக இல்லை, இந்த 25 ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம மானிட்டர் பண்ணி இதில் ரேலி கேப்சர் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது ஈஸியாக நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நான் ட்ரேடே பண்ண சொல்ல, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு தான் சொல்கிறேன். நேரோ சிபிஆர் கான்செப்ட் ஒன்று இருக்குது, இன்சைட் நேரோ சிபிஆர் கான்செப்ட் இருக்குது. இது எல்லாமே சிபிஆர் கான்செப்ட் படித்தவங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா கைஸ்? ஓகே, நம்ம அடுத்து மண்டே வீடியோவில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, நம்மளோட ஸ்டாக்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்மளோட ப்ரீமியம் லைன்ஸ் என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லி. ஒருவேளை இன்றைக்கி அடித்து பிடிச்சி எப்படியோ சின்ன ப்ராஃபிட்டில் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன் வீக்கெண்டு. ஓகேங்களா? என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டெய்லி வந்து நம்ம ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே போடுவோம், ப்ராஃபிட் மட்டும் போகிறது கிடையாது. நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா ஒரு டே கூட மிஸ் பண்ணாமல் எல்லா டேயுமே நான் ப்ராஃபிட்டு லாஸ் எல்லாமே போட்டிருப்பேன். அதேமாதிரி டெய்லி வந்து ஒரு மார்க்கெட் ரிலேட்டடான, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு வீடியோ இருக்கும், எஜுகேஷன் ரிலேட்டட், அப்படி இல்லாட்டி ஃபன்னி ரீல்ஸ் ரிலேட்டடாக. ஒன்லி வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கஷ்டப்பட்டு என்னோடய ஒர்க்லேயும் ஷெடியூல் தனியாக எடுத்து வச்சு ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஆல்மோஸ்ட் எடிட்டிங் எல்லாம் சேர்த்து 1.5 hour ஆகுது. கண்டிப்பாக என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ், என்னோட கண்டென்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டென்ட்ஸ் ஏதாவது வீடியோவில் ஆட் பண்ண நல்லா இருக்குமா, சஜஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக ட்ரை பண்ணுங்கள். நாலேஜ் டெவலப் பண்ணி, நாலேஜ் பேஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். கால்ஸோ டிப்ஸும் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா கைஸ்? டேக் கேர், பை பாய்.